இப்போ அடிப்படையிலே பார்த்தீங்கன்னா மொழின்னு வந்தால் தமிழ் மொழி மறுப்பாளராக இருக்காங்க, இனம் வந்தால் திராவிட இனம் சொல்கிறாங்க, தியாகம் வந்தால் அதுக்கும் வரமாட்டாங்க தாயகம். அப்போ இவர் தமிழ்நாடு தமிழருக்குங்கிற கோரிக்கை உள்ளீடு என்னன்னு நான் கேட்குறேன். தமிழ்நாடு தமிழருக்குன்னா தமிழர்கள் என்னுடைய ஆரிய எதிர்ப்பு சமஸ்கிருத எதிர்ப்பு எதுக்காக? தமிழ் மொழி ஆட்சி மொழியாக வேண்டும்ங்கிறதானே. பெரியாருக்கு அந்த நோக்கம் இருந்துச்சா? இல்லை, ஆங்கிலமே ஆட்சி மொழியாக வரணுங்கிற. சரி, என்னோட தமிழினம் ஆள வேண்டும் நான் சொல்கிறேன், என்னை விட்டுற தமிழினம் ஆள வேண்டும். நீ தமிழ்நாடு தமிழர், நீங்க திராவிட இனம்னு சொல்கிற. தலைப்பில் தமிழ்நாடு தமிழருக்கும் போடுவியா, கீழே திராவிடர் கழக இதழ் போடு. திராவிடர் கழகம் ஏன் பேர் வைக்கிற? மாற்றணுமா இல்லையா? 56 வரைக்கும் சரி, நீ உண்மையிலே எல்லாரும் சேர்த்து போடணும்னு நினச்சா கூட வச்சுக்கிட்டா கூட 56 தமிழ்நாடு கோரிக்கை வந்த பெரியார் ஏன் திராவிடர் கழகம்னு வைக்க மாட்டேன்? அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாருங்க. என்ன கொடுக்குறாருன்னா, சரி எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க, மலையாளிக்கு ஜாதி எதிர்ப்பு உணர்ச்சி இல்லை, கன்னடனுக்கு இல்லை. அப்போ தான் தெரியுதா, திராவிட நாடு கேட்கும் போதெல்லாம் தெரியல அவனுக்கு ஜாதி உணர்ச்சி இருந்துச்சா இல்லையா. அப்போ கவலைப்படுறாரு. இவனை நம்பி நான் களத்தில் போனேன், அவனுக்கு ஜாதி உணர்ச்சி மங்கள மத உணர்ச்சி இருக்குது, எல்லாமே பிராமண உணர்ச்சி தான் அவனுக்கு இருக்குது. சரி, இப்பயாச்சும் நான் தமிழேன்னு சொல்லிட்டு உள்ள 56 எழுதுறாரு தெளிவா. அதான் அது நுட்பமான அரசியல். என்ன காரணம்னா, அப்ப பாப்பா உள்ள வந்துடும், அங்க போய் பாப்பானை கொண்டு வந்துடுற, பாப்பான் கூடவே இருந்துட்டு இருக்கிறாரு, பாப்பான் நிகழ்ச்சிக்கெல்லாம் போறாரு, பாப்பான் கிட்ட பணம் வாங்குறாரு, பாப்பான் கிட்ட கட்சி வளர்த்துக்கு ஆலோசனை கேட்கறாரு. ஆனா இந்த இடத்துல பாப்பான் உள்ள வந்துடக்கூடாதுன்னு 56 உள்ள தமிழ்நாடு தமிழ் இருக்கு போர்வை இதை ஒரு காரணமா சொல்ற. திராவிட கழகத்தில் நான் சேர்த்துக்க மாட்டேன் அப்படிங்கிற. அப்ப என்னதான் அவங்களுக்கு லட்சியம் நோக்கங்கள்